சந்திரன் தனது சொந்த வீட்டில இருக்கும்போது கடக ராசிக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அன்பார்ந்த கடக ராசி அன்பரே, 2026 ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான உங்கள் தினசரி கோச்சார பலன்களை பணிவன்புடன் அளிக்கிறேன். இன்று சந்திரன் பகவான் உங்கள் ஜென்ம ராசியாகிய கடகத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். இது உங்கள் ராசிக்கு முதல் வீடாகும். சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் பூசம் நட்சத்திரத்தில் ஸ்வக்ஷேத்திர பலத்துடன் நேரடி இயக்கத்தில் இருக்கிறார். இந்த கிரக நிலையில் சந்திரன் மிகவும் வலிமையுடன் விளங்குகிறார். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் இன்று நீங்கள் மனதளவில் மிகவும் தெளிவான மற்றும் உறுதியான உணர்வை பெறுவீர்கள். உங்கள் மனதில் ஒருவித அமைதியும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். எந்த ஒரு செயலையும் திறம்படச் செய்யக்கூடிய மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உணர்வுகள் இன்று ஆழமானதாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். குடும்ப உறவுகளின் மீதும் உங்கள் சொந்த நலனின் மீதும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். தாய் அல்லது தாய் போன்ற உறவுகளுடனான உங்கள் பிணைப்பு வலுப்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த இது ஒரு சிறந்த நாளாகவும். உங்கள் மனமும் உடலும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். புதிய திட்டங்களைத் தொடங்கவோ அல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்கவோ இது ஒரு நல்ல நாளாக அமையும். உங்கள் உள்ளுணர்வு சரியாக வழிநடத்தும். பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடனும் பாதுகாப்பு உணர்வுடனும் செயல்படுவீர்கள். சமூகப் பணிகளில் ஈடுபட ஆர்வம் காட்டுவீர்கள். சந்திரன் உங்கள் ராசியிலே வலிமையுடன் இருப்பதால் உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதனை தைரியமாகச் செய்யுங்கள். உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து நிதானமாகச் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் நேரம் செலவிடுங்கள். தியானம் அல்லது ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது உங்கள் மன அமைதியை மேலும் அதிகரிக்கும். சந்திர பகவானின் அருளைப் பெற சிவபெருமானையோ அல்லது அம்பாளையோ வணங்குவது உங்களுக்கு மேலும் நன்மைகளை வழங்கும். சந்திர பகவானின் நல்லாட்சியுடன் உங்கள் நாள் இனிதே அமைய பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தினசரி கணிப்புகளைப் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.